ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரனுக்கான எபிசோடாக இருந்தாலும் கடைசியில் கொஞ்ச நேரம் விஜய் காவேரி காரில் வரும்போது ரொம்பவுமே ரொமான்ஸாக பேசிட்டு வந்தாங்க. காவேரி வழக்கம் போல் பார்த்தோம்னா டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையில் அப்படி மூட் அப்செட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்தார். சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கும், நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ப்ரொமோ உடனே நான் உங்களுக்கு அப்டேட்டாக போடாததுக்கு சாரி, ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால என்னால் போட முடியல. ஆனால் அந்த ப்ரொமோவில் சூப்பரான ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. விஜய் கேட்ட கேள்விக்கு காவேரி கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்ததுல ஒரு ஃபோட்டோ மிஸ்ஸிங்காக இருந்துச்சுல, அதாவது கண்ணே கலைமானே பாட்டு பாடிட்டு போவார், காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பார், ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னோம்ல, அதுவும் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த எல்லோ கலர் சுடிதார் இன்னும் என்னன்னு பார்த்தோம்னா காவேரி தலையில் அடிபட்டு அந்த காயமாக இருக்கிற அந்த மூமெண்ட் மட்டும் தான் இன்னும் வரல. அது என்ன அடுத்த ஸ்டோரிங்கிறது சூப்பரான ஒரு ப்ரொமோ நாளைக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்கான ப்ரொமோவை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு ப்ரொமோ கொடுத்துட்டு சுட சுட நாளைக்கு ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். சரி, இப்போ கதைக்கு வருவோம். நாளைக்கான எபிசோடில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தா, இப்போ விஜய் என்னென்னமோ பேசி காவேரியை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாரு. இப்போ பாட்டு பாட சொல்லும்போது என்னை விட வெண்ணிலா ரொம்ப நல்லா பாடுவாங்களான்னு கேட்டு காவேரி விஜயோட மூடையை அப்செட் பண்ணிடுறாங்க. நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வெண்ணிலாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. அதோட வந்து காவேரியும் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட், அதாவது டைவர்ஸ் இதெல்லாம் சைன் வாங்கிட்டு நீங்கள் சொன்னதுமே நான் கிளம்பி போயிடணும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு பேசுகிறாங்க. இப்போ விஜய் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி நான் உன்னை போக சொல்லிட்டா நீ போயிடுவியா அப்படின்னு கேட்கும்போது காவேரியால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஆனால் பார்த்தா மைண்டுக்குள்ளார ஒரு ஆப்ஷன் வந்து வச்சு அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீ சொன்னாலும் போக முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் நம்மளோட சூப்பரான பேராக இருக்க விஜய் காவேரி ஒருத்தர் பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்டுனா, காவேரி கிட்ட விஜய் ஒரு பக்கத்து ஃபன் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கத்து காவேரி அதை புரிஞ்சிக்காமல் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தில் பிரியத்தில் அந்த லவ்வில் இவங்க ஒரு பக்கத்து எமோஷனலாக அந்த மாதிரி அப்செட் ஆகிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் டேரக்டர் சார் நம்மளோட எமோஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரிக்காமல் இருந்தால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ராகினி இவங்களாம் மென்டல் குரூப்பை வில்லனுங்க பேரில் ஏதாவது பேசி விஜய் காவேரியை பிரித்து வச்சுட்டாங்கன்னா செம்ம போரிங் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.